மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகர தெற்கு பகுதி பாக முகவர் கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் மாநகர மேயரும் எங்களது அருமையான மாநகர செயலாளர் திரு எஸ் அவர்களே, ஓசூர் தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் வடிவேலு அவர்களே, மாநகர தெற்கு பகுதி அவைத் தலைவர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, துணை செயலாளர்கள் அண்ணன் மனோகர் அவர்களே, நிர்வாகிகளே, வார்டு கழக செயலாளர்களே, 34வது வார்டு மாதேஷ் அவர்களே, 35 வடிவேல் அவர்களே, 36 நாகேஷ் அவர்களே, 37 சையத் பாய் அவர்களே, 38 சதீஷ் அவர்களே, 39 மாணிக்கம் அவர்களே, 40 ராஜராஜன் அவர்களே, 41 மகேஷ் பாபு அவர்களே, 42 செல்வம் அவர்களே, 43 தயானந்த் அவர்களே, 44 குரு அவர்களே, 45 சம்பத் கழக முன்னோடிகள் அனைவரையும் வருக என வரவேற்று நேற்று முன்தினம் அமைச்சர் காணொலி வாயிலாக ஒரு கூட்டத்தை நடத்தினார். அதில் மாநகர செயலாளர், பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டோம். அதில் சில எடுக்கப்பட்ட முடிவுகளை தற்போது மாநகர செயலாளர் அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தும் தொகுதி பொறுப்பாளர் அவர்கள் விரிவாகவும் பேச அனைத்து நிர்வாகிகளும் கழக முன்னோடிகளும் ஒன்றிணைத்து நாங்கள் தெற்கு பகுதிக்கு கொடுக்கும் எந்த பணியினையும் 15 நாள் நேரம் கொடுத்தால் 10 நாளில் முடிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் வார்டு தெற்கு பகுதியில் நாங்கள் மிக தீவிரமாக உள்ளோம். ஆகவே நீங்கள் கொடுக்கும் எந்த பணியையும் வேண்டிக் கொண்டு உங்கள் சார்பாக நான் அண்ணாவுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். காரணம் என்னவென்றால் வார்டு செயலாளர்கள், பிஎல்ஏ, பிஎல்சி அனைவரும் ஒருங்கிணைந்து செய்தால்தான் இந்த பணியினை நாம் சிறப்பாக செய்ய முடியும். அதற்காக கொடுத்து விட்டார்கள், உட்கார்ந்த இடத்தில் எழுதி கொடுத்து விட்டால் அதில் எந்த விதமான பயனும் இருக்காது. தயவு செய்து நீங்கள் எந்த பகுதிக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். மற்றும் எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னிடத்தில் கேட்டால் எனக்கு தெரிந்தால் நான் ஒருங்கிணைந்து ஒன்றாக பணியாற்றதின் காரணத்தினால் இந்த அளவுக்கு நம்ம அதை சாதிச்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது பின்வாசல் வழியாக நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலாலும் சரி, ஹரியானா போன்ற மாநிலங்களில் நடந்த தேர்தல் எல்லாம் அவர்கள் மக்களால் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்படலை. தேர்தல் கமிஷனை வைத்துக் கொண்டு பல்வேறு தில்லுமுழுகள் எல்லாம் செஞ்சு இன்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கார் என்று அவர்கள் செய்த தில்லுமுழுகள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அப்படிதான் பார்லமெண்ட்ல அவங்க ஜெயிச்சு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. உண்மையாகவே பாரத பிரதமர் இன்றைக்கு நேரடியாக அவர்கள் ஆட்சிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல, தேர்தல் கமிஷன் மூலமாக தில்லுமுழு செய்த ஆட்சிக்கு வந்தவர் தான் இன்றைக்கு பாரத பிரதமர் என்பதை இருக்கின்ற அத்தனை பேருக்கு தெரியும். இன்னைக்கு அதே மாதிரி பீகார்ல பார்த்தீங்கன்னா, பீகார்ல தேர்தல் நடக்குது. அங்க எத்தனை பிரச்சனைகள் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் மூலமாக இன்றைக்கு தேர்தல் சீர்திருத்த மன்றம் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளை சேர்ந்து அங்கே இருக்கின்ற மைனாரிட்டி வகுப்பை சார்ந்தவர், தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம எல்லாம் கோர்ட்டுக்கு போய், இந்திய கூட்டணி கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி அதெல்லாம் நமக்கு சாதகமான தீர்ப்பு வந்த காரணத்தில் இன்றைக்கு அவங்க பயந்து போய் கிடக்கிறாங்க. இப்போ அதே நிலைமை நம்ம தமிழ்நாட்டில் அவங்க செஞ்சால் என்ன நம்ம செய்யணும், அதற்கு நாம் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்க. 234 தொகுதிக்கு உட்பட்ட நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் அழைத்து நம்முடைய வழக்கறிஞர் அணியின் சார்பாக ஆலோசனை நடத்தி பல்வேறு ஆலோசனைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் 1வது கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம் என்று நம்மளுக்கு இந்த 3 மாதத்துக்கு கரெக்டாக பணிகள் அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதில் இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பேச தேவையில்லை. அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் காணொலி காட்சியின் மூலமாக பல்வேறு ஆலோசனைகள் எல்லாம் நம்ம கிட்ட சொன்னாங்க. அதில் நாங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டோம். அதன் அடிப்படையில் இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற பணிகள், என்ன பணிகள் கொடுத்திருக்கிறார்கள், அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அதை நாம் எப்படியாவது செய்து கொடுக்க வேண்டுமா எங்கள் அனைவரும் நான் தாய்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம அதை ஒரு முன்னெடுத்து செஞ்சால் உடனே செஞ்சிடலாம். நம்ம அக்டோபர் 5ஆம் தேதிக்குள்ள அதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம இடைத்தேர்தல் வந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பணி எப்படின்னு தெரியும். இங்கே இருக்கின்ற நிறைய பேர் நம்ம இடைத்தேர்தல், பல்வேறு இடைத்தேர்தல்கள்லாம் நம்ம போய் பணியாற்றி இருக்கின்றோம். அந்த இடைத்தேர்தலில் என்ன வேலை செஞ்சாங்களோ அதே வேலை தான். அது எப்படின்றது நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லித்தரேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதில் கேளுங்க, நாங்கள் அதை நிவர்த்தி செஞ்சு தரோம். இதை நம்ம அக்டோபர் 5ஆம் தேதிக்குள்ளே தரணும்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம அட்லீஸ்ட் அக்டோபர் 5 இல்லைன்னா கூட அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ள தரணும். ஏன்னா நான் வேணும் சார், வேணுகோபால் சார், இளைஞர் பட்டாளம் 42. என்ன செல்வனா 42. வார்டுக்கு வந்துருங்க. ஜோசப் முன்ராஜ் லூர்து சாமி